Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு முக்கியமான முத்திரை, அதோடு சேர்த்து ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி. இந்த ரெண்டும் சேர்த்து பண்ணும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான முத்திரை உதான முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு முத்திரையும் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இது ஹேர் ஃபால், முடி உதுதலை தடுக்கக்கூடியது. உடம்புல ஹீட், வெப்பத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உதான வாயு, அபானன் உதானன், அந்த உதானன் வாயு நம்ம உடம்புல சரியான அளவில் இயங்க செய்யக்கூடிய நிலை கிடைக்கும். நல்ல பசி எடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும். செரிமான மண்டலம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி தொண்டை உள்பகுதி, தைராய்டு, பேராதைராய்டு, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கின்றது. ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த முத்திரையோடு சேர்த்து ஒரு சின்ன சுவாச பயிற்சியும் அனுப்புகிறோம், மூச்சு பயிற்சியும் அனுப்புகிறோம். இந்த இரண்டும் சேர்த்து பயிலும் பொழுது அவ்வளவு அற்புத ஆற்றல் கிடைக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் முதல் அத்தியாவசிய தேவை. இந்த உடல் ஆரோக்கியம் யோக பயிற்சியினாலும், முதிரைகளினாலும், உணவில் ஒரு ஒழுக்கத்தினாலும், மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்களை சீரமைப்பதினாலும் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ மனதை திடப்படுத்துவது, மனதை பக்குவப்படுத்துவது, மனதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் நீக்கக்கூடியது இந்த பயிற்சிகள். ஸோ இந்த முதிரை பயிற்சிகளின் மூலமாக நம்ம உடம்புல பஞ்சபூதத்தையும் சமமாக இயங்க வைக்கலாம். பஞ்சபூதமும் சமமாக இயங்கும் பொழுது ராஜ உறுப்புகளுக்கும் நல்ல ஆற்றல் கிடைக்கின்றது. ராஜ உறுப்புகள் இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை அனைத்திற்குமே நல்ல ஆற்றல் கிடைக்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, சுகாசனத்தில் உதான முத்திரை முதல்ல பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய இந்த டென்ஷனை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள் மனசு அப்படி தலைவலி தசைகள், அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இடதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகால் வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ இரு நாசி வழியை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். அப்டாமன் மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ள வைக்கிடணும். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல சின்முத்திரை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நடுவிரலை அப்படி ஆள்காட்டி விரல் நகத்தில் டச் பண்ணிக்கிட்டாங்க. சுண்டு விரல், மோதிர விரல் தரையை நோக்கி இருக்குது. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறாங்க. முதல்ல சின் முத்திரை, ஆள்காட்டி விரல் பெருவிரல் நுனி அணைச்சிக்கோங்க. நடுவிரலை ஆள்காட்டி விரல் நகத்தில் டச் பண்ணிக்கிட்டாங்க. மோதிர விரல், சுண்டு விரல் தரையை நோக்கி இருக்குது. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை.
இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜலந்தர பந்தம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கை சின்முத்திரை, 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிஞ்சுக்கோங்க, சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே நேராக வந்துடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிஞ்சுக்கோங்க, சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே நேராக வந்துடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிஞ்சுக்கோங்க, சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டே நேராக வந்துடுங்க. இப்போ அப்படி சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. உதான முத்திரை. முதல்ல சின்முத்திரை பண்ணிக்கோங்க. நடுவரில் ஆள்காட்டி விரல் நகத்தில் டச் பண்ணிக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜலந்தர பந்தம். 2 கை சின்முத்திரை, 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிஞ்சுக்கோங்க, சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியிட்டே நேராக வந்துடுங்க. நார்மல் பிரீத்திங். 1 more டைம். மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிஞ்சுக்கோங்க, சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியிட்டே நேராக வந்துடுங்க. 1 more டைம். மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிஞ்சுக்கோங்க, சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துடுங்க. இப்போ அப்படியே அநாகத மைய தியானம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஒரு 1 நிமிடம் முதல் 2 நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்துலேயும் இந்த பயிற்சி பண்ணிக்கலாம். உதான முத்திரை. முதல்ல சின்முத்திரை பண்ணிக்கோங்க. நடுவிரல் ஆள்காட்டி விரல் நகத்தில் டச் பண்ணிக்கோங்க. சுண்டு விரல் மோதிர விரல் தரை நோக்கி இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை, ஜலந்தர பந்தம். 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிஞ்சுக்கோங்க, சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2
3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள இழுங்க. 2 நாஸ் வழியாக மூச்சு அடைக்கோங்க. கீழே குடிஞ்சுக்கோங்க. சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூக்கொழியாக மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக வந்துடுங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை 2 நாஸ் வழியாக மூச்சு உள்ள இழுங்க. மூச்சு அடைக்கோங்க. கீழே குடிஞ்சுக்கோங்க. சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துடுங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ அநாகத தியானம். 2 கை சின்முத்திரை. 2 நாஸ் வழியாக மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நம்முடைய தொண்டை பகுதி டான்சில் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராமல் பாதுகாக்கக்கூடியது. தைராய்டு பேராதைராய்டு சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.